என் அன்பு பிள்ளையே, என் வார்த்தைகளை ஊன்றி கவனி. என் ஆலயம் செல். அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ளமுருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவை எல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றா. அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பம் அல்ல குழந்தையே. சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம். துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல் நினைத்து சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்று உனக்கு நான் துணையிருப்பேன் தங்கமே. நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது. எல்லா கதவும் தட்டிய உடனே திறந்து விடாது. எல்லா கதவையும் இழு, தள்ளு என எழுதியிருக்காது. தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும். தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே குழந்தையே. உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா? இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான். எனக்கு நீ முக்கியம், அதை நீ மறவாதே. முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவாய். உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன். யாமிருக்க பயமேன் தங்கமே. கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கிந்த கவலை? உன் வாழ்வெனும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு, காலம் நம் கையில். எனது ஆசிர்வாதம் என்று உனக்கு உண்டு. எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றா. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி. வெற்றி உன்னை தேடி வரும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. அளவில்லா நன்மைகளை பெறப்போகின்றா. கலங்காதே தங்கமே. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே. என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. கலங்காதே. என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது. நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு விலகுவேனா? உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது. நீ இழந்த அனைத்து உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும்? உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் தங்கமே. இனி கலங்காதே. உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வின்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். உன் கஷ்டங்களை போக்க நான் வந்து விட்டேன். இனி கலங்காதே. அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது குழந்தையே. முயற்சித்து பார். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீங்களும் கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா?
நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. உறுதியாக சொல்கின்றேன், கேட்டுக்கொள். இந்த வியாழன் நீ வைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. அன்பு குழந்தையே, ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை ஒருபோதும் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நன்மை செய். அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழிக்க வல்லது. விழும்போது நகைப்புக்குரியவராக இருந்தாலும் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமே இல்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை நம்பு குழந்தையே. உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடில் இருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கின்றது. தினமும் நெற்றியில் உதியை இட்டுக்கொள். நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். அமைதியாக இரு. இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் கண்டிப்பாக வரும். எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக் கொள்ளாதே. பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு. உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன். இறைவன் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன் கூடவே இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே. உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதை நமக்கு நல்லது குழந்தையே. உன்னை யாராவது முட்டாள் என்று கூறினால் வருத்தப்படாதே. அவர்களிடம் தைரியமாக சொல், முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டான் என்று. மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் மிகப்பெரியது. உதிராமல் இருக்கும் வரையே அழகு. மலர்கள் மட்டுமல்ல, உறவுகளும் தான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே. அநியாயத்திற்கு 1000 வழக்கறிஞர்கள் உண்டு. நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் உனக்கு துணையிருப்பார். வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது. உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது. இந்த கலிகாலத்தில் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் என்பதை மறந்து போகாதே. காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான். ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை, அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது. அடியை கூட பொறுத்துக் கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் மாறாது. எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதே முக்கியம். உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே தேடி வரும். என்றும் மறக்கக்கூடாத 2 விஷயங்கள்: மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது, மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே. விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை. இதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். தனிமை வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகின்றது. யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு. முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது தைரியமாக எழுந்து நில். எதிரியும் சிலிர்த்து போவான். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய். உன்னை கண் கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே. உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை. ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைக்கு ஒரு தீர்வை கட்டு. சற்று சிந்தி, அனைத்தும் மாறும். இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருப்பேன். உன் தேவையறிந்து உனக்கானது அனைத்தும் தரப்படும். தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம். உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு. என் சச்சரிதத்தை படி. உனக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும். உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே. உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில், எதிர்பார்க்காத வகையில் நான் உனக்கு தருவேன். வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே? நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம்? இந்த துவாரகா மாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். என் வைரமே, நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.